வாழ்க வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. இந்த இனிய நிகழ்வினை துவக்கி வைத்த சுகந்தி அம்மா அவர்களுக்கும், ஆழ்ந்த துரியாதீத தவத்தை நடத்தி கொடுத்த நேசமலர் அம்மாவிற்கும் சிறப்பானதொரு நன்றி உரையும் வாழ்த்தும் கூற இருக்கின்ற அகிலேஷ் ஐயா அவர்களுக்கும், மற்றும் இந்த இணைப்பில் இணைந்துள்ள அனைத்து வேதாத்திரிய அன்பு உறவுகளுக்கும் எனது முதற்கல் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். வாழ்க வளமுடன். இன்றைய தலைப்பு சொல்லுக சொல்லற்க. ஒரு திருக்குறளுடன் ஆரம்பிப்போம். சொல்லுக சொல்லில் பயனுடைய சொல்லற்க, சொல்லில் பயனிலா சொல் என்கிறார் வள்ளுவர். நாம் பேசும்போது நமக்கும் மற்றவர்களுக்கும் பயன் தரக்கூடிய சொல்லாகத்தான் பேச வேண்டும். பயன் இல்லாத சொற்கள் பேசும்போது நாம் மௌனமாக அமைதியாக இருந்து விடலாம். சரி, பயன் தரக்கூடிய சொல் என்றால் என்ன? அந்த சொல்லில் அறம், பொருள், இன்பம் மூன்றும் இருக்க வேண்டும். அப்படி இல்லாத சொற்களை பேசுபவர்களை பதர் என்கின்றார். இதனால்தான் நம் முன்னோர்கள் வீட்டில் பெரியவர்கள் எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் நாம் கேட்கும்போது தர இயலாத சூழ்நிலை என்றால் கடையில் இருக்கு அப்படின்பார்கள். யாரிடத்திலும் இன்பம் தரும் இனிய சொற்களை பேசுபவர்களுக்கு துன்பம் தரும் வறுமை வராது. இதைதான் வள்ளுவர் முகமலர நோக்கி அகம் மலர இனிய சொற்களை கூறுவதே அற வழியில் அமைந்த பண்பாகும் என்கிறார். ஆக்கமும் அழிவும் சொல்லால் ஏற்படும் என்பதால் எந்த ஒரு சொல்லிலும் குறைபாடு நேராமல் கவனமாக இருக்க வேண்டும். நாம் சொல்லும் சொல்லில்தான் நன்மையும் தீமையும் வருவதால் எப்பொழுதும் பேசும் பேச்சில் பிழை வராமல் கவனமாக இருக்க வேண்டும். கம்பர் சொல்கிறார், அனுமான் ராம லக்ஷ்மணர்களை வரவேற்ற பொழுது கவ்வை ஈன்றாக உங்கள் வரவு என வரவேற்றாராம். உங்கள் வரவு இன்பமான நல்வரவாகட்டும் என்று கூறினாராம். மேலும் கம்பர் அனுமாரை சொல்லின் செல்வன் என்கிறார். ஒரு சொல் வெல்லும், ஒரு சொல் கொல்லும் என்பார்கள் நம்மளுடைய பெரியோர்கள். பகத்சிங் தன்னை தீவிரவாதி என்றே குறிப்பிடுவார். அதன் பொருள் தான் கொண்ட கொள்கையின் மீதுள்ள தீவிரவாத தன்மை. பகத்சிங்கினுடைய மரணம் அனைவருக்கும் தெரியும். பெரும்பாலான உறவுகளில் விரிசலுக்கு காரணம் கூட ஒரே ஒரு சொல் ஆகத்தான் இருக்கும். எண்ணத்தின் வெளிப்பாடுதான் சொல். நம்மிடம் மனமாக, பார்வையாக, சொல்லாக வெளியேறும் எதுவுமே நம்முடைய தன்மைகளாக அனைத்துமே வெளிப்படுத்தி விடுகின்றது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்ற பழமொழிக்கு ஏற்ப காட்டிவிடும். அவர் என்ன சொல்ல போகிறார் என்று அவருடைய முகமே நமக்கு காட்டிவிடும். அவருடைய பதிவும், அதாவது கர்மாவும் இதற்கு ஒரு காரணம் அப்படிங்கிறாங்க. ராமாயணத்தில் ராவணனும் அவருடைய தம்பி கும்பகர்ணனும் இறைவனை நோக்கி கடும் தவம் செய்கின்றனர். கும்பகர்ணன் வரம் கேட்கும் பொழுது தனக்கு நித்தியத்துவம் வேண்டும் என்பதற்கு பதிலாக நித்திரைத்துவம் வேண்டும் என்று கேட்டு விடுகிறார். சரஸ்வதி தேவியும் அவ்வாறே ஆகுக என வரம் அளித்து விடுகிறார். கும்பகர்ணனும் போர் சமயத்தில் தூங்க ஆரம்பித்து விடுகிறார். அவர்களது வினை பயனே மாறிவிட்டது. ஒரு எழுத்துதான் மாறியது, யா ரையாக. ஆனால் சொல், பொருள், எழுத்து என அனைத்து மாறிவிட்டது. இதை நலத்தின் கண் நார் இன்மை தோன்றின் அவனை குலத்தின் கண் ஐயப்படும் என்கிறார் வள்ளுவர் பெருமான். நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் மனிதனுக்கு இயற்கையாக பெற வேண்டிய இன்பங்கள் குறைபடுகின்றன. ஏன் என்றால் குலத்தின் கண் வரவேண்டிய குலத்தின் கண் ஐயப்படும். அவனது பரம்பரையே காரணம். இயற்கையில் இன்பங்கள் நிறைந்துதான் உள்ளன. ஆனால் செயல்களின் விளைவுகளால் காலத்தால் இன்பமாகவோ துன்பமாகவோ வெளியேறி வருகின்றன. எல்லோரிடத்திலும் நல்ல பதிவு இருக்கும், தீய பதிவு இருக்கும். விபீஷணன் கூட இவர்களுடைய சகோதரர் தானே. ஆகவே மனிதன் நிலைக்கேற்ப அவனிடம் இருந்து வரும் எண்ணம் சில நேரங்களில் நேர்மையானதாகவும் சில நேரங்களில்
முரண்பாடு உடையதாகவும் இருக்கின்றன. இங்கு நேர்மையான எதிர்மறையான எண்ணம் அது சென்று அடையக்கூடிய மனிதனை பொறுத்து அமைவதில்லை. அதை யார் சொல்கின்றாரோ அவர்களுடைய தன்மையை பொறுத்து அமைகின்றது. இந்த விஞ்ஞான தத்துவத்தை புரிந்து கொள்ளாமல் தான் நாம் என்ன பண்றோம்? எண்ணற்ற பதிவுகளை ஏற்படுத்திக் கொண்டே போகிறோம். அதோடு ஆழமாக வேற பதிய வைத்துக் கொள்கிறோம். தேவையற்ற தீய பதிவுகளை நாம் ஊக்குவிக்கும் போது அவை மேலும் ஆழமாக பதிந்து நம் குணங்களாகவே மலர்கின்றன. எனவேதான் ஆசான் எண்ணத்தை முதலில் சொல்லிவிட்டு சொல் செயலை பின்னால் வைத்தார் போல். சொல் அல்லது வார்த்தைக்கு சக்தி உண்டா என்றால் உண்டு. தொல்காப்பியத்தில் நிறைமொழி மாந்தர் ஆணையிற் கிளைந்த மறைமொழி தானே மந்திரம் என்ப. அதாவது சொற்கள் பழித்தே தீரும் என்பதே பொருள். உதாரணத்திற்கு கோவலனும் கண்ணகியும் கவுந்தி அடிகள் என்னும் துறவியின் தயவுடன் ஒரு இடம் விட்டு வேறொரு ஊருக்கு செல்கிறார்கள். வழியில் சில அன்பர்கள் இவர்கள் இருவரை யார் என கேட்க கவுந்தி அடிகள் இவர்கள் என் குழந்தைகள் என்கிறார். கேள்வி கேட்பவர்களில் ஒருவர், நீங்களோ துறவி, உங்களுக்கு எப்படி குழந்தைகள், அதுவும் சகோதர சகோதரிகளா, எப்படி காதலர்களாக மாற முடியும் என்று கேட்கிறார். கவுந்தி அடிகள் சாபத்தினால் கேள்வி கேட்பவர்கள் அடுத்த நொடியே நரியாக, அதுவும் வயதான நரியாக மாறி காட்டிற்குள் சென்று விடுகின்றனர். சொற்களுக்கு உணர்வு, உணர்ச்சி, வலிமை உண்டு. நாம் பேசுகின்ற போதோ மற்றவர்களுக்கு உடலாலும் மனதாலும் துன்பம் தராத சொற்களாக இருக்க வேண்டும். சொற்களால் மருந்திடவும் முடியும், காயப்படுத்தவும் முடியும். ஒருவருக்கு ரொம்ப மூட்டு வலிங்க. அவருடைய நண்பர் ஒரு ஹோமியோபதி டாக்டரிடம் அவரை கூட்டிட்டு போறாரு. இவர் தன்னுடைய நோயெல்லாம் அவர்கிட்ட சொல்றாரு. மருத்துவர், நீங்க 1 மாத காலம் மருந்து எடுத்துக்கிட்டா போறோம், நீங்க கொஞ்ச நாள்ல என்ன பண்ணலாம், மாடிப்படி கூட ஏறி இறங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இவர் கொஞ்ச நாள் கழிச்சு அவருடைய நண்பருக்கு போன் பண்றாரு. எனக்கு ரொம்ப சரியாயிடுச்சுப்பா, நீ ஒரு நல்ல ஒரு வைத்தியரை எனக்கு சொன்ன அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த நண்பர் என்ன பண்றாரு, மருத்துவருக்கு போன் பண்ணி, நீங்க கொடுத்த அந்த மருந்துல அவருக்கு சரியாயிடுச்சாம், படியெல்லாம் ஏறி இறங்குறாராம் அப்படின்னு சொன்னாரு. அந்த மருத்துவர் சிரித்து கொண்டே சொன்னாராம், அவருக்கு நான் கொடுத்தது அனைத்தும் சர்க்கரை உருண்டைகள் என்று. ஹோமியோபதி மருந்து எப்படி இருக்கும் நமக்கு தெரியும். அதனால சர்க்கரை உருண்டைகளை தான் கொடுத்தேனாராம். அவர் சரியானதற்கு காரணம் முழுக்க முழுக்க என் வார்த்தைகளை முழுமையாக நம்பியதுதான் என்றாராம். எந்த ஒரு சொல்லும் சரியான நேரத்தில் ஒரு தாக்கம் ஏற்படத்தான் செய்கிறது. நாம் உபயோகிக்கும் சொல்லுக்கும் நம்முடைய உணர்வுக்கும் எப்பொழுதும் உடல் ரீதியாகவும் உளவியல் ரீதியாகவும் தொடர்பு உள்ளது. நமது குழந்தைகளிடமே உன்னால முடியும் அப்படின்னு ஊக்குவித்து பாருங்களேன், நிச்சயம் சிறப்பானதாக வருவார்கள் அவர்கள். ஜப்பான் டாக்டர் மாசரு இமோட்டா என்பவர், மனித எண்ணங்கள், சொற்கள், உணர்வுகள், இசை, பிரார்த்தனை ஆகியவை நீரில் எந்த அளவு தாக்கத்தை ஏற்படுத்துகிறது என்பதை மிக தெளிவாக ஆராய்ச்சி செய்ய நினைத்தார். அவர் என்ன பண்ணாரு, நீர்ல அது உள்வாங்கும் தகவலுக்கு ஏற்ப தரம் மாறுகிறதா என்பதையும் கண்டார். ஒரு பாட்டில்ல தண்ணி எடுத்துக்கிட்டாரு. அந்த பாட்டில் உள்ள, அதாவது அது மேலேயே நன்றி அப்படின்னு சொல்லி எழுதி ஒட்டி அந்த பாட்டில் தண்ணிய ஒரு இதுல உறைய வைத்தார். அப்படியே அதை லென்ஸால பார்த்தாரு. அது அழகான வடிவமாக இருந்ததா அந்த பாட்டிலுக்குள்ள இருந்த தண்ணி. பிறகு அந்த நன்றிங்கிற வார்த்தையை எடுத்துட்டு, நீ ஒரு முட்டாள் அப்படின்னு எழுதி அதுல ஒட்டி விட்டாராம். அதே போலயே இந்த பாட்டிலையும் தண்ணியில உறைய வச்சாரு. லென்ஸ் வச்சு பார்த்தா அது வடிவம் இல்லாமல் கலங்கி இருந்ததா. இந்த ஆராய்ச்சியின் முடிவில் நீருக்கும் உணர்வு இருக்கிறது என்று நிரூபித்தாராம். இயற்கையை உணர்ந்து, இயற்கையோடு இணைந்து, இயற்கையை மதித்து கொண்டால், புரிந்து கொண்டால் நமது வாழ்வு மேம்படும் தானே. நமது ஸ்தூல உடல் 70% நீரால் ஆனது. பிறக்கும் முன் குழந்தை கர்ப்பத்தில் நீரில் தானே இருக்கிறது. மனிதன் அதிர்வலைகள், நாம் பேசும் சொல்லுக்கும் மிகவும் வலிமை இருக்கின்றது. நாம் மன அதிர்வலைக்கு ஏற்ப ஒத்த அதிர்வலைகள் உள்ளவர்களிடம் நம்முடைய வார்த்தைகள்
அதே போன்று எண்ணங்களை தூண்டிவிடும் சக்தி உள்ளது. எனவேதான் தற்பொழுது டாக்டர்கள் வயிற்றில் இருக்கிற குழந்தைகளுடன் பேச சொல்கிறார்கள். இத புராண காலத்திலேயே நமது முன்னோர்கள் நிரூபித்துள்ளார்கள். ஹிரண்யகசிபு தன் மனைவி கையாது அம்மாள் கர்ப்பமுற்றுள்ளார் என்று அறிந்தவுடன் நாரத முனிவரின் குடிலுக்கு அனுப்பி வைத்தார். அங்கு நாரதர் அவருக்கு நாராயண மகிமையும் உபநிடங்களையும் கூறினார். ஒரு நாள் கையாது அம்மா அப்படியே கேட்டுட்டே தூங்கிட்டாங்க. அப்ப இவர் நாரத முனிவர் அந்த கதையை நிறுத்திட்டாரு. உள்ள இருக்கும் குழந்தை என்ன பண்ணிட்டு ஓம் நமோ நாராயணா என்று கூறியதாம். மன அலைகளின் தாக்கத்தால் மூளை நரம்புகளில் ஏற்படும் நுண் அதிர்வுகளை உதடுகள் வார்த்தைகளாக உச்சரிக்கின்றன. உணர்வுகளுக்கு அதிர்வுகள் அடிப்படை. அதிர்வுகள் நமக்குள்ளும் இருக்கின்றன, தாவரத்திற்குள்ளும் இருக்கின்றன. ஒரு பூவை பறிக்கும் போது கூட அத பிரபஞ்சத்துல அதிர்வை ஏற்படுத்தும் என்பார்கள். எனவேதான் நம்ம அந்த பூவை வாழ்த்தி விட்டு பறிக்க வேணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுகிட்ட நான் இதை பறித்துக்கிறேன், உபயோகப்படுத்திக்கிறேன்னு சொல்லிட்டு பறிக்கணும். இந்த நுண் அதிர்வுகளுக்கு அடிப்படை காந்தம். பதிந்த பதிவுகளை எதிரலைகள் எண்ணங்களாகவும் அகக்காட்சிகளாகவும் எடுத்து காட்டுகின்றன. நல்ல எண்ணங்களும் சொற்களும் நம்மையும் நம்மை சுற்றி உள்ளவர்களுக்கும் பிரபஞ்சத்திற்கும் நல்ல செயல்களையே ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு நாம் ஒரு செடியை அருகில இருந்து வாழ்த்தினால் கொஞ்ச நாள்ல பாத்தீங்கன்னா அந்த செடி நல்லா வளர்ந்து இருக்கும். இதை ஒரு நமது முதுநிலை பேராசிரியர் ஒருவர் நிரூபித்தே உள்ளார்கள். இவை தெரிய ஆரம்பித்தவுடன் நாம் எப்படி இருக்க வேண்டும்? விலங்கின பதிவுகளை மாற்றி மனித நிலைக்கு உயர்ந்து, மனித நேயத்தில் உயர்ந்து, மகானாக தெய்வமாக மாறுவதற்கு முயற்சிகள் செய்ய வேண்டும். இதுதானே மெய்ஞானம். மனம் இதமாகிய மனிதனின் எண்ணம், சொல், செயல்கள்தான் தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ நன்மையே தரக்கூடியதாக அமைய வேண்டும். ஆனால் தோற்றத்தில் மனிதனை தவிர பக்குவத்தால் மனிதனாக வாழ்வது மிகச் சிலரே. அதனால் சமுதாயத்தில் பல வகையான பிரச்சனைகளும் நோய்களும் கலவரங்களும் யுத்தங்களும் நடக்கின்றன. இப்பொழுது இந்த வெப்பத்தின் அளவு இவ்வளவு உயர்வதற்கு யார் காரணம்? நம்முடைய எண்ணமே என ஒரு பேராசிரியர் கூறினார். பேராசை, சினம், பொறாமை என மற்றவர்கள் மீது நாம் கொண்டவைதான் நமக்கே திரும்பி வருகின்றன. ஒரு நாட்டு அதிபர் இப்பொழுது கூட ஒரு நாள் மக்கள் பொது இடங்களில் சிரிப்பதற்கு கூட தடை விதித்தாராம் ஒரு நாள். மேலும் அன்றைய தினம் அத்தியாவசிய பொருள்கள் வாங்குவதற்கு கூட தடை விதிக்கப்பட்டது. ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்றாரு, பாம்பு தவளையை பிடிக்கின்ற போது பின்பக்கமாக இருந்துதான் பிடிக்குமா. பின்னால் பாம்பு தவளையை பிடித்து காலை விழுங்கிட்டு அடுத்து உடம்பு பகுதியை கொஞ்சம் கொஞ்சமா விழுங்கிட்டு இருக்கான். இது தெரியாத தவளை என்ன பண்ணிட்டா, நாக்க நீட்டு பூச்சியை பிடித்து கொண்டிருக்கிறதா. மகான் கூறுகிறார், உண்மையில் உனக்கு எதிரி உண்டெனில் உன் உள்ளத்தில் எழும் ஒழுங்கற்ற எண்ணமே அப்படிங்கிறார். நாம் எப்படி உள்ளோம் என்றால் யானை மாதிரி. யானையின் கல்ல சங்கிலியை கட்டி விட்டு விடுவார்கள். அதை எதனோடு இணைத்திருக்க மாட்டார்கள். ஆனா அது என்ன நினைச்சிருக்கும், தன்னை ஒரு பெரிய பொருளோட இணைச்சிருக்காங்க அப்படின்னு நினைச்சிட்டு அந்த இடத்தை விட்டே நகராது. அது மாதிரிதான் நாம் மனம் அமைதியாக இருக்கின்ற வரையில் சிக்கல் இல்லை, மன வேகத்தில் அமைதி இல்லை. தலைமை என்பது தொண்டர்களுக்கு சேவகனை தவிர தலைவர் தொண்டர்களை ஆள்பவர் அல்ல. மகரிஷி சொல்கிறார், உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயர் அறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும் என்கிறார். நமக்கு எப்பவுமே பொருள், புகழ், செல்வாக்கு, புலனின்பம் நான்கில்தான் மனம் சென்று கொண்டே இருக்கின்றது. நமது வாழ்க்கை வசதிகள் உடல் இயக்கத்திற்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்பதற்கும் இன விருத்திக்கும் தான். ஆனால் அதில் மனம் சிக்கி அல்லல் படுகின்றது. இன்றைய காலகட்டத்தில வாழ்க்கை சிக்கல்களும் நோய்களும் புதிதாக வந்து கொண்டே இருக்கின்றன. இவற்றுக்கு போன வாரம் கூட ஒரு இடத்திற்கு போனேங்க. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய மரம், சோலை மரம் மாதிரி இருந்த இடத்துல இப்ப அதெல்லாம் அந்த மரத்தெல்லாம் அறுத்து ஏத்திட்டு இருந்தாங்க. அங்க 2 குரங்கு அதை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு.
அது என்ன பாக்குது இப்படி அப்படின்னு பார்த்தா, அதனுடைய உள்ளுணர்வு எப்படி இருந்திருக்கு? அப்படியே ரொம்ப நேரம் கவனிச்சது. ஏன்னு கேட்டா, அது அந்த இடத்துல எவ்வளவு அருமையான குடும்பத்த வ வ வசிச்சு வாழ்ந்து கொண்டிருந்தது. ஆனந்தமா வாழ்ந்துட்டு இருந்தது. அதையெல்லாம் இப்ப அழிச்சாச்சு. இது நமக்கு தான் தெரியுதே தவிர்த்து, நம்ம இத என்ன பண்றோம்? இப்ப கூட நெறைய இடங்கள்ல நம்ம விலங்குகளுடைய சுதந்திரத்தெல்லாம் அழிச்சுட்டு வரோம். திருச்சிக்கும், கரூருக்கும், திண்டுக்கல்லுக்கும் நடுவுல ஒரு ஊர் இருக்கு. கடவூர் அப்படின்னு பேரு. அங்க ஒரு இனம் தேவாங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனுடைய கண்ணு மட்டும் பெருசா இருக்கும். உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கும். அதனுடைய அதனுடைய எண்ணிக்கை இப்ப ரொம்பவே குறைஞ்சிருச்சு. காரணம் யாரு? நாம தான். வாழ்க்கைக்கு பொருளாதாரம் நிச்சயம் தேவைதான். இந்த சமுதாயத்தில் இருந்து பெற்றதை இந்த சமுதாயத்திற்கு திரும்பி செலுத்த வேண்டும். ஈடு செய்யவில்லை என்றால் இயற்கை வளங்கள் வற்றிவிடும். அடுத்த தலைமுறைக்கு மிச்சமே இருக்காது. இதில் இப்ப பாத்தீங்கன்னா அதிக விலைவாசிக்கு காரணம் யாருன்னு கேட்டா நாம தான். இப்ப சாப்பாட்ட எடுத்துக்கொள்வோமே, ரொம்ப எளிதாக நமக்கு கிடைக்குது. ஆர்டர் குடுத்தா உடனே வந்துருது வீட்டுக்கு சாப்பாடு. ஆனா கொஞ்ச நேரம் கூட நம்ம பசிய பொறுத்துக்கிறதே கிடையாது. ஆனா உயிர் சக்தியானது செலவாகிக் கொண்டே இருக்கும். அதே நேரத்துல வந்துகிட்டே இருக்கு. எதிலிருந்து? காற்றிலிருந்து. உணவு மட்டும் இல்லாம காற்றிலிருந்தும், கோள்களிலிருந்தும், பூமியிலிருந்தும், நீரிலிருந்தும் நமக்கு வந்து கொண்டே இருக்கின்றது. நமக்கு பசி எடுத்து 1 மணி நேரம் கழித்து தான் சாப்பிட வேண்டும் என்கின்றனர். ஆனால் உணவை மட்டும் நாம் போட்டுக்கொண்டே இருந்தால் மற்றவைகளில் இருந்து வருவது தடுக்கப்படுகின்றது. இதனால் அயன், கால்சியம் போன்றவை உடலுக்கு தேவையானவை குறைபடுகின்றது. பல சிக்கலுக்கு காரணமே அறியாமையை, இயற்கையை பற்றி அறியாமை, இறை தத்துவத்தை பற்றி அறியாமை, சக மக்களின் உணர்வுகளை பற்றி அறியாமை. தன்னிலம் விளக்கம் பெறுவதற்கு கொஞ்ச நேரமாவது ஒதுக்கிவிட்டால் வாழ்க்கை மிக அற்புதமாக இருக்கும் தானே. வள்ளுவர் கூறுகிறார், நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தொழிலி தான் நல்காதாகி விடின் அப்படிங்கிறார். அதாவது பூமி உருண்டையில் 3/4 பங்கு நீரால் ஆனது. சூரிய வெப்பத்தினால் தண்ணீர் ஆவியாகி மேலே சென்று மேகமாகி மிதந்து கொண்டே இருக்கின்றது. அந்த மேகங்கள் திண்மை பெற்று கருமை அடைந்து குளிர்ந்து மீண்டும் மழையாக வரவில்லை என்றால் கடல் நீர் வற்றி போகும். இப்ப இவ்வளவு இந்த இயற்கை இவ்வளவு தூரம் நமக்கு கொடுக்குது. அந்த தண்ணி எல்லாம் இப்ப கூட ஒரு பக்கம் வெயில் அடிக்குது. எந்த இடத்துல அதிகமான வெயிலும் அங்க நல்ல மழையும் பெய்கின்றது. இந்த இறைநிலையின் பிம்பமான நாமும் பெற்றதை சமுதாயத்திற்கு திருப்பித் தர வேண்டும். சக்கரவர்த்தியாக வாழ்ந்த அசோகர் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புத்தரின் கொள்கைகளை ஏற்றுக்கொண்டு புத்தம் சரணம் கச்சாமி என்றார். தியானத்தை தவிர வேறு எந்த வகையாலும் மனதை பக்குவப்படுத்த இயலாது. ராமாயணத்தில் சபரி என்ற ஒரு பெண் உண்டு. அவர்கள் காட்டில் தனியாக வாழ்ந்தார்களாம். ஒரு நாள் அங்கு அவரின் குடிலுக்கு அருகில் ஒரு ஓடையில மதங்க முனிவரும் அவருடைய சீடர்களும் குளிக்க வந்தாங்க. அவர்கள் குளித்து விட்டு செல்லும் போது அந்த வழியெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நெறிஞ்சு முள்ளு ஒரே சுள்ளியாக இருந்ததா. இதை பார்த்த அந்த அம்மையார் இவர்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அந்த இடத்தை தூய்மை செய்து இவர்கள் போகுவதற்கு வசதி செய்து கொடுத்தார்களாம். இதை கேள்விப்பட்ட மதங்க முனிவர் இதை செய்த சபரி அன்னையை தனது சீடராக ஏற்றுக்கொண்டாராம். சபரி அன்னைக்கும் வயதாயிடுச்சு. அதே சமயம் மதங்க முனிவருக்கும் அந்த இறைநிலையோடு அடையக்கூடிய நேரம். அப்பொழுது சபரி அன்னை இனி நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டாங்களாம். அதற்கு அவர் சொன்னாராம், ராம ராமான்னு சொல்லிட்டே இரு அப்படின்னாராம். உடனே அதுக்கு சபரி அன்னை கேட்டாங்களா, இதற்கு என்ன பொருள் அப்படின்னு, இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாராம், இந்த ராம ராமா உன்னை தேடி வரும் அப்படின்னு சொல்லிட்டு இறைநிலையோட எழுதி விட்டாராம். நமக்கு தெரியும் சில நாள் கழித்து சபரி அன்னையை தேடி ராம லக்ஷ்மணர்களே வந்து அவரை ஐக்கியம் எடுத்துக் கொண்டார்கள் என்று கதையில கூறியிருக்காங்க. அப்ப சொற்களுக்கு மிக அதிக ஆற்றல் உண்டு என்று நமது பெரியவர்கள் தெரிந்து கொண்டதால் தான் காலை வேளையில் இறைநிலையின் பெயரை குறிக்கும் சொல்லை ஓம் என்று உடன் சேர்த்து சொல்வார்கள். அதாவது நிறைய ஸ்லோகங்களாக வார்த்தைகளாக சொல்லுவார்கள். ஓம் பிரணவம் மொழிகளில் வவ்வல்ஸ் அதாவது பீஜாட்சரங்கள் உண்டு. அவை ஆ, இ, உ, ஏ, ஓ என்பன. அவற்றை ஆ என உச்சரிக்கும் பொழுது விசுக்தியிலிருந்தும், ஈ எனும் போது அநாகதமும், உ எனும் போது மணிப்பூரகமும், ஏ எனும் போது சுவாதிஷ்டானமும், ஓ எனும் போது மூலாதாரமும் நன்கு இயக்கம் பெறும்.
ஓம் என்று சொல்லும்போது நமக்குள்ளாக ஓர் அமைதியையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும். அதே சமயம் பிறர் உள்ளத்திலும் நமது கருத்துக்களும் உயிராற்றலும் ஊடுருவி 2 பேருக்கும் இடையே ஒரு இனிமையான நட்பை வளர்க்கக்கூடிய சொல் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் என்று சொல்லும்போதே எல்லா பேறுகளையும் உங்களுடைய வாழ்க்கையில் பெற்று நீங்கள் சிறப்பாக வாழ வேண்டும் என்ற விரிந்த ஆழ்ந்த கருத்தினை உடையதுதான் நமது வாழ்க வளமுடன் சொல். வாழ்க என்று உச்சரிக்கும் பொழுது நாக்கு மேல் அன்னத்தில் பட்டு அழுத்துகின்றது. அப்பொழுது பிட்யூட்டரியும் பீனியல் சுரப்பியும் நன்றாக இயக்கப்படுகின்றது. பிட்யூட்டரி சுரப்பி உடலுக்கு தலைமை சுரப்பி, பீனியல் மன இயக்கத்திற்கு தலைமை சுரப்பி. 2 சுரப்பிகளும் இயக்கப்படும் போது உடல் மற்றும் மன இயக்கங்கள் சிறப்படைகின்றன. அதோடு என்று சொல்லும்போது மன உள்மணி மனோன்மணியம் நன்காக இயக்கப்பெறுகின்றது. வாழ்க என்று உச்சரிக்கும் பொழுது அமிழ்த தாரையாக சொல்லப்படுகின்ற மனோன்மணியம் தோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். பீனியல் சுரப்பியில் நின்று வாழ்த்தும் போது ஒரு அம்பை எவ்வளவு தூரத்திற்கு இழுத்து விட்டால் அம்பு தூரமாக செல்லுமோ, நாம் தவ முடிவில் நுண்ணிய நிலையில் வாழ்த்தும் போது எவ்வளவு தூரமும் செல்லக்கூடிய ஆற்றல் உண்டு அதற்கு. சாதாரணமாக உணர்ச்சி நிலையில் 14 to 40 per secondல தான் நம்ம இருப்போம். ஆனா பீனியல் சுரப்பியில 8லிருந்து 13 அலையில இருக்கும்போது மன அமைதியில் மற்றவர்கள் உணர்வுகளை மதித்து தேவைகளின் மதிப்பை உணர்ந்து தன்னை போலயே மற்றவரும் சிந்திப்பது இயற்கையில் சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ளும் போது கருத்துக்களை சீர்தூக்கி பார்க்கும் எண்ணம் நமக்கு இயல்பாக அமைந்துவிடும். எல்லோரிடம் இணக்கமாகவும் அன்பு பாராட்டியும் அரவணைக்கக்கூடிய முடியும். இவை நமக்கும் திரும்பி வரும். நாம் எப்பொழுது வாழ்த்துகின்றோமோ இவை நமக்கும் திரும்பி வரும் தானே. இந்த செயல்கள் அனைத்தும் நமக்கும் திரும்பி வரும். அப்ப இதனால எனக்கு நம்ம வாழ்த்தும் போது என்ன ஏற்படுது? மோதுதல், பிரதிபலித்தல், ஊடுருவுதல், சிதறுதல், ஊடாடி கொண்டிருத்தல் என இவை அனைத்தும் நடக்கின்றது. இவற்றால் எல்லோரிடம் இறைநிலையின் தன்மையான அன்பும் கருணையுமாக நடந்து கொள்ள முடியும். இப்படி குடும்பத்துல, சமுதாயத்துல, தொழில் செய்கின்ற இடத்துல என எந்த இடத்திலும் அமைதியே நிலவும். தன்மையான சொல் தான் இந்த வாழ்க வளமுடன் சொல். இதை மனநிலையில் உலகத்தை நாம் வாழ்த்தும் போது வாழ்க வளமுடன் என்று சொல்லும் பொழுது மகானின் கனவான உலக அமைதிக்கு நாம் வேறு, வார்த்தைகள் வேறா? நாம் தானே வார்த்தைகளாக இருக்கின்றோம். அப்ப உலகத்தில் வாழ்கின்ற நாமும் அவ்வாறே அனைவரோடும் மன நிறைவோடு வாழ்வோம் என்று கூறி நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம். வாழ்க வையகம். வாழ்க வளம்.